நீங்க எதிர்பார்க்கிறத கற்றுத்தாங்க. ஜெப வேலையாகி 9ஆம் மணிகள் ஒருத்தர் தூக்கிட்டு வந்தாங்க. ஜெப வேலை வரும்போது அவங்க எழுந்து நடந்தா பின்னால் சத்தத்தையும் கேட்கிறாங்க. ஜெப வேலை வந்த உடனே தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா ஜெப வேலை வந்த உடனே நின்றான், நடந்தான், பாடினான். அது காரணம் 2 ஊழியக்காரர் பேரு யோவான். நீங்க பாருங்க எவ்வளவு பேருக்கு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு 9 மணிக்குள்ள நீங்க என்ன விளக்குறீங்களோ நடக்கணும். இவங்க யாரும் எடுத்து போகக்கூடாது. ஏன்னா எங்க ஊழியக்காரர்கள் திடீர்னு ஒரு போன் பண்ணும், பார்வை எப்ப கொடுக்குறீங்க. அதனால இவங்க கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் உங்களுக்குரிய அற்புதம் இன்னைக்கு நடப்பதாகன்னு கையை உயர்த்தி இருக்கும்போதே ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? கையை உயர்த்தி இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால உங்களை இவங்க சொல்லுவாங்க. கையை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு ஜெப வேளையில உன் பிள்ளைகளுக்குரிய அற்புதம், அவனுக்குரிய விடுதலை உண்டாவதாக. கரங்களை தட்டி ஆமென். என்கிட்டதான் ஜெபம் பண்ணிக்கணும் நீங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த மேடையில் இருக்கிற யாருக்கிட்ட நீங்க போய் ஜெபம் பண்ணாலும் உங்க அற்புதம். ஏன்னா நான் உங்க ஊருக்காக பாரப்பட மாட்டேன். ஏன்னா இது என் ஊரு. உங்க ஊருக்காக பாரப்படுறதா அவங்க. ஆனா உங்க விடுதலை அவங்க கையில் தான் இருக்கு. நீங்க தாண்டி செய்வாங்க கேட்கிறவர்கள். கூட்டம் முடியும் போது ஊழியக்காக போறதுக்குள்ள அப்படியே எல்லாரும் என்கிட்ட வந்துடுறாங்க. ஐக்கிய சத்தீஸ்கர் பாஸ்டருக்காக நன்றி செலுத்துறேன். கூட்டம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் நடத்த மாட்டாங்க. நான் ஒரு நாள் நான் கூட்டம் நடத்தும் போது 7 மேற்பரை கூப்பிடு, 8 அதிபதிகளை கூப்பிடு. நீங்க 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 7 மேற்பரைகளையும் 8 அதிபதிகளை கூப்பிடு. இவரே சமாதானக்காரன், இவரே சமாதானக்காரன். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது, அசீரியன் வரும்போது நம்முடைய அரண்மனைகளை இடிக்கும் போதும் 7 மேற்பரையும் மனுஷரை 8 அதிபதிகளையும் அவன் விரோதமாக நிறுத்துவேன். எல்லாம் சொல்றீங்களா? 7 மேய்ப்பர் 8 அதிபதிகளை கூப்பிடு. அசீரியன் அப்படின்னா அதிகாரம் உடையவன். உங்களை மிதிக்காதபடி அவங்க அந்த 7 பேரை காப்பாற்றுவாங்க. உடனே 8 பேருக்கு பாசங்களை கூப்பிட்டேன், 8 அதிபதிகளை கூப்பிட்டேன். கூட்டம் நடத்திட்டேன். கூட்டம் முடிச்சு ஊழியக்காரங்களாம் போயிட்டாங்க. கொஞ்சம் ஷார்டேஜ் இருக்குது. 8 அதிபதிகளுக்கு போன் பண்ணேன். அவங்க கூப்பிட்டாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த 8 அதிபதிகள் எடுப்பீங்க. அவங்க 5000 10,000 சாதாரண விஷயம் தான். அவங்க தான் அதிபதி. இவங்க பாருங்க, சமாதான காரணம்னா மேற்படுவாங்க. இப்ப நம்ம கூட்டம் எல்லாம் வெற்றி தெரியுமா? இவங்க புரியுது. ஆனா லேஸ்ல வரமாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு ஊழியம் இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு வந்துட்டாங்கல்ல, சும்மா விட்டுறாங்க. மறுபடியும் கையை உயர்த்தி இயேசு இன்னும் சொல்லணும். கையை எப்படி உயர்த்துறாங்க பாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெப வேளையாகி 9ஆம் மணி வேளை உங்களுக்குரிய அற்புதம் விடுதலை உண்டாவதாக. ஆமென். இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் ஒருத்தரும் அசையக்கூடாது. இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் ஒருத்தரும் அசையக்கூடாது. ஒருத்தர் பிரசனம் பண்ணிட்டு இருந்தாரா, எல்லாரும் போயிட்டாங்கன்னா 3 பேர் மட்டும் நின்றுருந்தாங்க. அவர் சொன்னாரா, என் பிரசனத்தை நீங்க 3 பேரும் கடைசி வரைக்கும் நின்று கேட்டீங்க.
வண்டினா அவங்க சொன்னாங்களா சவுண்ட் சிஸ்டம் எங்க இல்லையா சீக்கிரம் கொடுங்க. அதனால அருள் இருக்கிறவரு நம்ம மேல அருள் வச்சுதான் உட்கார்ந்து ஜெபம் முடிய வரைக்கும் அற்புதத்தை வாங்காம அசைக்கிறோம். ஊழியர்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணும்போது நடக்காதது நடக்கும். பண்டிகை நடந்து படிக்கலாமா? 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, பொருத்தனைகளை செலுத்து. யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து கொள்வதில்லை. துஷ்டன் உங்க வழியா வரக்கூடாதுன்னா அவன் முழுவதும் சந்தேகப்பட்டான். அந்த வசனத்தை போய் வீட்டில் படுத்தாங்க. துஷ்டன் வருவான், முழுவதும் சந்தேகப்படுவான். அப்படியே சொல்லுங்க. அப்போ பண்டிகை நம்ம ஆசரிக்கணும் தெரியுமானவர்களே. இப்ப எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அற்புத விடுதலை பெருவிழா கடைசி நாள். இந்த அற்புத பெருவிழாவில் பண்டிகை ஆசரிப்பதற்கு ஐக்கிய சபையார் துணிந்திருக்கார் நான் கண்டிருக்கிறேன். இப்ப நான் கைத்தட்டு சொல்ல போறேன். தேவன் நீர் என்னுடையவர் தாளம் மாறாத வார்த்தைக்குரியவர், வானம் பூமி எங்கும் இருந்தவர், என் ஜெபம் கேட்பவர். நான் ஆந்திராவில் பாடினேன், அவங்க ரொம்ப நல்லா கேட்டாங்க. கர்நாடகாவில் போய் பாடினேன், அவங்க ஒரு டைம் அப்படி தப்பு ஒரே கைத்தட்ட மாதிரி. நான் ஆந்திராவில் கர்நாடகாவில் தமிழ்நாட்டில் ரொம்ப நேசிக்கிறேன். நீங்க எப்படி கைத்தட்டுறீங்கன்னு பார்ப்போம். ஒரே மாதிரி கைத்தட்டணும். அந்த தப்பிலே துஷ்டன் செத்து போகும். சரி, இப்ப ரெடியா இருக்கோம். அவங்க கையெல்லாம் உயர்த்தி ஒரு ஆசை உங்க கையை கட்டி எப்படி ரெடியா இருக்கா? தேவன் நீர் என்னுடையவர். சரி, மாறாத வார்த்தை உரியவர். நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சி, கடிகூடுதல், ஆனந்தம், சந்தோஷம். தேவனை எழுந்தவர்களால் நீதிமன்றங்களோ தேவனுக்கு மகிழ்ந்து கடிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம். உலகத்துல கிடைக்கிறதுனா இன்பம், அது பார்த்து கிடைக்கிறது பேரு. இதை பார்க்கறதுக்கு அந்த உலகம் வந்து பைத்தியம் முழுவதுமா சங்கரிக்கப்படுற மாதிரி இந்த பண்டிகை பிறந்த நாள்ல ரெடியா 1 2 3 தேவன் நீர் என்னுடையவர், மாறாத வார்த்தை உரியவர், வானம் பூமி எங்கும் இருந்தவர், ஒரு தானியலுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, சொப்பனம். அந்த சொப்பனத்தை நான் எழுதி வச்சு அந்த தரிசனமான்னு கேட்டேன். அப்ப ஆண்டவர் அந்த தரிசனத்தை எழுதினார். என்ன ஏழாம் வீட்டில் போய் படித்தேன். முதல் தரிசனம் என்னன்னா சிங்கம் முகம். எல்லாம் கவனிக்கணும். இங்க உட்கார்ந்து இருக்கிறத சிங்கம். ஏன்னா நம்ம இயேசுப்பா ராஜசிங்கம். டூப்ளிகேட் சிங்கம் ஏமாத்துது, நீ ஜெயிக்கணும். நான் சொல்றது சத்தியம்.
சிங்கமாகிய கடைசிங்க கூட்டமும் நாமும் சொல்றேன். கடைசிங்க அவன் கூட்டம் பெருசுதான். அரசியலுக்கு கூட்டம், திருவிழாவுக்கு கூட்டம், கிரிக்கெட்டுக்கு கூட்டம், சினிமாவுக்கு கூட்டம், எல்லாம் பெரும் கூட்டம். ஆனா இந்த சிறு கூட்டம் சிங்கங்களுக்கு கூட்டம். இந்த சிங்கங்கள் அதனால சிங்கம் கட்சிகளும் என்னுடைய கைத்தட்டலும் சத்தம் கேட்கும். தரிசனத்துக்கு 2வது பகுதி அந்த சிங்கம் அப்படியே போன கரடி 3 எலும்பு வாயில் வச்சிருந்துச்சு. அப்படின்னா 3 வேளை சாப்பிடணும். கரடினா சாப்பாடு 3 வேளை கட்டாயம் சாப்பிடணும். சாப்பாடு வாழ்க்கையில அப்படியே பார்த்தா கழுகு கட்டுறாங்க. கழுகுனா என்ன பண்ணணும்னா கட்டக்கிட்ட காத்திருந்து பெற வாங்கி பார்க்கணும். அப்படியே ஊத்து பார்த்தா 2 கால ஒரு மனுஷன் நடந்தாங்க. அவன் தாண்டா மனுஷன். நான் புரிஞ்சுதான். இது சிங்கங்களின் கூட்டம். சாப்பாடு வாழ்க்கையில் எவ்வளவு சாப்பிட்டாலும் மறுபடியும் பசிக்குது. எங்க போச்சு தெரியல. இப்போ உங்களை பார்த்தா சாப்பிடுற மாதிரி தெரியுது. அது வாழ்க்கை. நீ கழுகு ஒரு நாள் மறந்து அவர்கிட்ட போயிடணும். நீ மனுஷன் அந்த மனுஷன் போகும்போது நடந்துதான். நீதான் மனுஷன். சிங்கம் கழுகியை தேய்க்கணும். சொல்லுங்க கழுகு மாதிரி பார்க்கணும். ஆறாவது 2 கையை வச்சு அப்படி காட்ட போறோம். ஏன்னா என்னையாவது நேரம் நீங்க வந்துட்டா நாங்க வந்துட்டோம். என்ன விட இடையில நிறைய பேர் சிக்காயிட்டாங்க கேள்வி. எனக்கு புரியல. எங்க வீட்டு தெருவில் வீட்டுக்கு எதிர வேறு வீட்டு குறை கொடுத்து அவர் 10 லாரி வச்சிருக்காரு. நான் என் வீட்டு வாசல் நின்று பார்த்துட்டு இருந்தா அவர் வணக்கம் சார் அப்படின்னா வணக்கம். கொரோனா பக்கத்து வந்துச்சாங்க. நம்ம தெருவுக்கு வராது, பயப்படாதீங்க. அது எப்படி நம்ம தெரு பண்ணலாம் நீங்க இருக்கீங்க. புரியல. கொரோனாவோட நான் பயக்கணும் அப்படி இல்லையா? நீங்க போன சத்தத்துல நம்ம தெருவுக்கு வராது. நான் வந்து 10 கட்டில வீட்டில் பாருங்க உடம்பு முடியல. சாம்பார் வைக்கிறதுக்கு 10 வேலை கிச்சனுக்கு போய் 2 அழகாக கடலை போட்டு வேக வைக்கிறேன். எனக்கு தெரியாது சாம்பாருக்கு கடலை கதை ஓடணும். எங்க வீட்டம்மா எழுந்து வந்து என்ன இந்த சாம்பாருக்கு இந்த பருப்பு போட்டு இப்ப எந்த பருப்பு அப்படின்னு புரியுதா? கிச்சன் பக்கம் போகலாம். அப்போ ஒருவேளை கொரோனா நம்ம வீட்டுல வந்து சொல்றேன் திருவிருந்து ரெடி பண்ண எனக்கு எங்க வீட்டம்மா திருவிருந்து சொல்லுங்க. ஒரு 8-10 மணிக்கு உட்காந்தோம். 1 மணி வரைக்கும் ஒத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு திருவிருந்து பரிமாறுங்க. அவ்வளவுதான். ஆஸ்பத்திரி போகாமல நாங்க சொல்றோம். தெருவில் ஒருத்தருக்கு அந்த கொரோனா வருது. நான் சாட்சி சொல்றேன். சொல்லுங்க. அப்போ ஊழியக்காரங்க சோர்ந்து போயிட்டாங்க. சரி போனாங்க அப்படின்னு சொல்ல நான் என்ன பண்றது? இப்ப சொல்லுங்க. நான் சாதிக்காம சாகக்கூடாதுன்றா கட்ட உதவி செய்வேன். நீங்க ஆய்வு சொன்னவர்கள் சிங்காப்பதான் இருக்காரு. அவர் பக்கத்தில் ஒருத்தர் வந்தார். மனுஷகுமாரனை போல வந்தார். நீங்க உண்மையான மனுஷனா இருந்தா மனுஷகுமாரன் உதவி செய்வார். நீதான் மனுஷன் இல்லையா? உன் படத்தை பாரு. மனுஷன் இல்லை மிருகம். நம்ம படத்தை பாருங்க. தோற்ற மன்ற வாயில ஆட்டலாம் கேட்டாலும் நான் தோற்றணும். இதுக்கு வெளியூருக்கு வந்து நாங்க சொல்லணும் சூத்திரம். நீ சிங்கம் அப்படின்னு சொல்லுங்க. உலக கரடியை ஜெயிக்கணும். நீ காத்திருக்கு மனுஷன் மாதிரி இருக்கணும். ஏன்னா யாரும் மனுஷன்
கையை பார்க்குற மாதிரி காட்டுவீங்கன்னு பார்த்தா அப்படியே கை தட்டுவீங்க. எங்க ஊர் பக்கத்துல ராயபுரம் அப்படின்னு ஒரு ஊர். அவர் அங்க ஸ்டார் போட்டுக்கிறார். எங்க ராயன் போட்டுக்கிறாரு, ஸ்டார் போட்டுக்கிறார். ராயன் போட்டுக்கிறாரு, ஸ்டார் போட்டுக்கிறார். சொந்தமாக எழுதிக்கிறார். அதை இவ்வளவு நேரம் நான் பாடிட்டு இருக்கிறேன். ஒரு முறை கையை உயர்த்துறது. எங்க ஊர் எவ்வளவு மோசம் புரியுது அவங்களுக்கு. மனசுக்கு புரியுது அவங்களுக்கு. நீண்ட ஆயுசு உள்ளவர் பக்கத்துல மனுஷகுமார் வந்துன்னா கற்பத்துவம் ராஜதேகம் மகிழா அவர் கையில கொடுத்து போறது. கை கட்டாதான் போக முடியும். நம்ம ஊரை பத்தி எப்படி நினைக்கிறோம்? ஆமா, 1 2 3 தேவன் பறந்து போறது கிடையாது. இன்னும் எவ்வளவு முடிக்க வேண்டிய வேலை வச்சுக்கிட்டு எப்படி இன்னும் எதிர்பார்க்கிறது? எனக்கு வெற்றி கொடுக்க அவரால் மட்டும்தான் முடியும். நான் இந்த கையை போயிட்டுனா ஆயுசு, இந்த கையை போயிட்டுனா செல்வம். நான் நேற்றே சொன்னேன், ரெண்டும் எனக்கு வேணும்னு தான் கை தட்டுறேன். ஆயுசுனா 80 வருஷம், செல்வம்னா 50. ரெண்டும் நல்லா இருக்கும். கையை தட்டு சொன்னா கையை தட்டுல கழுத மாதிரி பார்க்கணும்னா அந்த ஆக்ஷன் இல்லை. அது எப்படி ஒரு பழகிட்டு ஐயா சொல்ற 1 2 3 கிடையாதுங்களா? 1 2 3 தேவன் நீ என்னுடையவர், மாறாத வார்த்தைக்குரியவர், வானம் பூமி எங்கும் நிறைந்தவர். கெமிஸ்ட்ரி லேப்ல ஒரு டம்ளர் கொண்டு வச்சு இதுல கொஞ்சம் ஆசிட் வச்சிருக்கேன், இதை நான் டேஸ்ட் பண்ண போறேன், நீங்க எல்லாரும் வந்து டேஸ்ட் பண்ணுங்கன்னு அதை விரல விட்டு வாங்கி வச்சிடலாம். ஸ்வீட் 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 அப்படின்னா எல்லா மாணவர் வந்து அதை விரல வச்சு வாங்கி வச்சுட்டு சார் கசக்குது சார், பிட்டர் சார். எனக்கு இன்னைக்கு இது ஒன்று கொண்டு எப்படிதான் கசக்குது? எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து விரல வச்சுட்டு வாங்கி வைக்கிறாங்களா, கசக்குதுன்றாங்களா? இப்படி கவனிச்சா எப்படி நீங்க பாஸ் பண்ணீங்க? நான் ஆசிட்ல வரும்போது ஆள் காட்டி வரேன், வாயில் வைக்கும்போது சுட்டு வர வச்சிருக்கேன். இது மாதிரி கவனிச்சா எப்படி கேட்டு? அப்ப கவனிக்கு முன்னாடி இருக்கு. நான் மனுஷனாவே வாழணும். சாந்தம் மனத்தாழ்ல இல்ல, சாந்த மனத்தாழ்ல என்ன பண்ணணும் தெரியுமா? அன்னைக்கே பண்ணுவோம். இன்னையிலிருந்து நாளைக்கு பொழுது முடியும் போது நீங்க வித்தியாசம் காட்டணும். நேற்று நம்ம படிச்சோம், அத்திமரம்னா ஆண்மகன், அவன் எழுதுனாதான் வசந்த காலம். திராட்சை கொடினா பெண்கள். நீங்க நல்லா இருக்கணும், அப்பதான் ஒரு பிள்ளை நல்லா இருக்கும். ஒலிவம் பண்ணோம்னா பிள்ளைங்க. இந்த 3 பேரையுமே ஆசிரியர்கள் நேற்று நம்ம படிச்சோம். ஆனா வந்து சாதாரணமா இருக்கலாமா? அத்தி மரத்து மேல வந்து காவல் காரணம் திராட்சை போட்டு. ஏன் தெரியுமா? அத்தி மரம் பூவும் பிச்சும், திராட்சை பூவும் பிச்சும் வரும்போது சிறுநதி குளிநதி வரணும். சொல்லுங்க, இதெல்லாம் நம்ம ஏசப்பா சொல்லுங்க.
எப்ப அது மேல பார்த்து பார்க்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு நரியும் கிட்ட வரணும். சபை காட்டு போட்டுக்கார், வினா காட்டு போட்டுக்கார், ஏசு மையான சரி கொடியெல்லாம் அதை சுத்திட்டு வந்தாங்க. அந்த நரி வாழாட்டவே முடியும். அதுபோலவே நீங்க உங்க வீடு ஒரு திராட்சை தோட்டம். ஆமென். பிரச்சனை சரி, குடி நடி சிறு நடி. அந்த தோட்டத்துல இயேசு மறுநோக்கி பூக்குத்தாருன்னா அந்த வாசலையே ஓடி போயிடும். சொல்லுங்க, நம்ம வீட்டுல ஆடு வந்து தங்குற மாதிரியா வச்சிருக்கோம்? சொல்லுங்க, உன் அறைகள் அருமையும் இனிமையான பொருட்கள் நிறைவேற்றினா கட்டுக்கிறோம். அருமையும் இனிமையும் பாட்டு ஜெபங்க. நான் நேற்றே சொல்றேன், 6 நாள் ஆண்டு ஒரு வீட்டில் வந்து தங்கணும். நீங்க ஒரு நாள் போய் அவங்க வீட்டில் கொண்டு வரும். 6 நாள் அருமையில் என் மாமனார் ஒரே பொண்ணு, என் மனைவி ஒரே பொண்ணு, 4 அண்ணமார். நல்ல பீரோ, நல்ல கட்டில் கொடுத்தாரு. அந்த கட்டில் கேட்டு இருக்கு, விதவிதமான பூவெல்லாம். ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் போட்டுன்னு அந்த கட்டில் தூக்கி வீட்டு வெளியே வச்சுட்டேன். ரிப்பேர் போகக்கூடாது. அடுத்த நாள் யாரும் தூக்கி போய் எங்க மாமனார் கொடுத்த பீரோ நல்ல பீரோ, அது சின்ன ஓட்டை இருக்குது. அதை ரிப்பேருக்கு ஒரு கடையில் கொடுத்தா கொடுத்து 5 வருஷம் வந்து பீரோ வச்சுருவாங்க. உங்க வீட்டுல அருமை இனிமே பாட்டு ஜெபம், பாட்டு ஜெபம் அப்படி என்னைக்கு நீங்க தோங்குறீங்களோ அன்னைக்கே கத்தர் உங்க வீட்டுக்கு வந்து போகணும். 6 நாளும் ஆண்டு ஒரு வீட்டுக்கு தங்கணும். ஒரு நாள் உங்க சபையை போய் நீங்க தான் நம்பர் ஒன்னாங்க. சொல்லுங்க, நான் சர்ச்சை வந்தேன், சிலம்பரசன் பார்க்க முடியுது. ஏன் தெரியுமா? சொல்லுங்க, 6 இருக்கிறார் அங்கேயே வாங்கலாம். அதே சொல்றேன், அப்போ நீங்க உங்க சபைக்கு போனா இந்த மாதிரி மட்டும் ஒரு 10 பேர் தான் அப்படி சொல்லணும். யாரு ஓடிக்க இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த மாதிரி மட்டும் 10 பேர் ஜெபிக்க வேண்டாதீங்க. 1 2 3 தேவன் மீது வானம் பூமி எங்கும் இறந்தவர் நீ சூப்பர்வைஸ் பண்ணணும். உங்களோட குடிநீர் வந்து வசிக்கணும். நான் சொல்லி வந்து சகோதரிட உங்க வீட்டுக்காரரு சொல்லுங்க, அவர் தெரிவிக்கிறாரான்னு பாருங்க. அங்க யாரும் கூட சொல்லுங்க, நீ திராட்சை செடி, அந்த திராட்சை கொடி நீ துணை நான் வசந்தலாம் வராது. யோவேல் சொல்றாரு பாருங்க, யோவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பச்சை புழு விட்டதை வெட்டி கிளி, பச்சை புழு விட்டதை, பச்சை புழு விட்டதை வெட்டி கிளி, வெட்டி கிளி விட்டதை, வெட்டி கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை, பச்சை கிளி விட்டதை விட்டதை முசுகளை பூச்சி தின்றது, வெறியிலே விழித்து அழுகிறது. இன்னுமா உங்களுக்கு புரியல? கையில் பயிர்ந்தாங்க. பச்சை புழு விட்டதை வெட்டி கிழிக்கின்றது, வெட்டி கிழிவிட்டதை பச்சை கிழிக்கின்றது, பச்சை கிழிவிட்டதை முசுகட்டை கொட்டிக்கின்றது. வெளியவே இன்னுமா புரியல? எனக்கு புரியல. பச்சை புழுனா வயிற்றுல உருவாகிற குழந்தை. இது முதல்ல ரொம்ப கஷ்டம். வயிற்றுல உருவாகிற புழுனா கல்யாணம் கேட்கறதுனா பூச்சி கொடுக்குறாங்க. புழு வெட்டுக்கிளி என்ன தெரியுமா? அது பறக்கிற செலவு, படிக்கிற வெட்டுக்கிளின்னா அவ்வளவு செலவு. முன்னெல்லாம் வயலுக்கு போவாங்க, அடுத்த வாரம் வித்துருவாங்க. இந்த
வாரம் ஆஸ்பத்திரி போனவங்க ஆபரேஷன் தான் எடுக்கணும். ஏன் தெரியுமா? பலம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? உங்க அம்மா பக்கத்துல இருந்து பெற்றெடுத்து கூட இந்த கூட போயிருந்த மாதிரி டாக்டர் ஆபரேஷன் பண்ணுங்க. பச்சை இருக்கிறதே வெட்டிக்கிறீங்கன்னா பட்ஜெட் ரொம்ப பெருசு படிக்கிறீங்க. வெட்டி கிழிச்சதை பச்சை கிழினா உங்களுக்கு ஒரு ஜோடி பார்க்கறதுக்குள்ள ஜோடி முடிச்சது. புரியுதா? உங்களுக்கு பச்சை கிழிக்கணும், ஜோடியை கட்டாயம் பார்க்கணும், அதுக்கு மாதிரி மண்டபத்தை பார்க்கணும், அதுக்கு 10 லட்சம் 20 லட்சம் வரும். அப்படியே உங்க ஜோடி கிளி உங்க பாசமான கிளியான்னு கேட்டு பாருங்க. ஐயாயிரம் 2 கோடி சொல்லுங்க. அப்பவே நீங்க கூட்டு கிளியாக்கீங்களா? புரியுது? நான் சொல்றேன், என் மனைவி எனக்காக ஜாப் பண்ணுது. அப்ப ஏன் கூட்டு வரல அப்படின்னா, நான் இப்ப இந்த வாரத்தில் நான் பேசுற 6வது கூட்டம் இல்லை. அது வர முடியாது. நான் நடக்க அதை கட்டுப்படுகிற சொல்லுங்க. பச்சை குடி விட்டதை முசுக்கட்டை பூச்சின்னா உங்களுக்கு வந்திருக்கிறது யாரு? வெளியே இன்னுமா குழந்தை காப்பாற்ற உங்களுக்கு அப்படின்றாங்க. சொல்லுங்க, ஆளாளுக்கு அவங்க சைஸுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வாங்கி வச்சுக்கிட்டு என் நண்பர் ஒரு சென்னையில் இருந்து பாஸ்டர் வெஸ்லி, I am your friend, language speaking. நான் கேட்கிறேன், where are you? அப்படின்னா I am in Miyat Hospital. Miyat Hospital சென்னையில் பெரிய ஹாஸ்பிட்டல். காருக்கு போனதான் உள்ள இருந்தாங்க. நான் இன்னொரு ட்ரீட் பண்ணாத தாண்டி வரேன். கையில் ஒரு டோர் நம்பர் போட கேட்டு போன இந்த விட முடியாம ரூட் மிஸ்டர் இவர் தான் பச்சிட்டு இருக்கிறோம். நான் உடனே கையை கட்டிட்டு, ஏய் மிஸ்டர், அவங்ககிட்ட பேர் பார்த்தேன். ஏய் மிஸ்டர் வேலை ஆகிடும். I am the minister of Kathmandu Satham. You understand? I am a minister of God. This and that person அவங்க இங்கிலீஷ் தெரியல கூட. அது போனா அந்த மாடு கண்டுபிடிக்கிறோம் தோணும். அவர் சொல்றாரு, ஐயா நான் 3 நாளைக்கு ஹார்ட்ல இருக்கிற ட்ரபிள் என்னுடைய 2 லட்சம் அவ்வளவுதான் எங்க இருந்தது. அவ்வளவும் செலவாயிடுச்சியா. கொஞ்சம் இந்த ஹார்ட் துணிகள் இருந்தது. 2 லட்சம் ரூபாய் வாங்கி கண்டிப்பாக என்ன பண்ணுவேன். சரி மாட்டோரு, ஏன் எங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தீங்க? நீங்களே சோமா கூடாதா அப்படின்னு ஜாப் பண்ணும்போது நர்ஸ் வருது, மிஸ்டர் லைனல், today's bill goes to 90,000. Get the money ready by 6 o'clock evening. நான் தமிழ் சொல்றேன். இன்றைக்கு பில்லு 90,000 சாயங்காலம் 6 மணிக்குள்ள ரெடி பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போதான் அவங்க என் கையை பிடிச்சிட்டு, ஐயா 90,000 போடுது. அப்ப நான் சொல்றேன், என் ஓடி கார்டு எங்கேயோ அங்கே நானும் இருக்குன்னு சொன்னீங்க. கையை பிடிச்சிட்டு ஓடி கார்டு தான் வரேன். இந்த 90,000 வெளியே கொண்டு வந்தாங்க. 90,000 வெளியே வந்துட்டு நல்லா ஜாப் பண்ணிட்டு கேட்டை தாண்டுறேன். கேட்டை தாண்டா அவங்க மருமக அவங்க பார்க்க போகுது. அது போய் 90,000 ரூபாய் கொடுத்தேன். நான் பஸ் ஏறதுக்குள்ள லைன் ஃபோன் பண்றாரு, 90,000 ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 89 இருக்கு. கடவுள் தட்டுது. உங்க வீட்டை பாட்டு தேவன் நிரப்புறவங்க கையை வச்சு சொல்லுவாங்க. இப்ப கையை தட்டும் போது எனக்கு ஆயுசம் வேணும், என் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் சொல்றவங்க கையை தட்டி துஷ்டனை கொண்டே போடணும். நீ பண்டிகை ஆசைக்கும் போது அவன் செத்தே போடணும். எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர்.
1 2 3 தேவன் என்னுடைய மாறாக வார்த்தை கூறியவர். இதுக்கு யாரு கூட பேசுறீங்க? அவங்க கூட பேசுறது சிறு சிறு மூஞ்சி வச்சுட்டு தான் பேசுவாரு. அவரு ஒரு ஊருக்குள்ள வர்றாங்க, ரொம்ப இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சகைவு சீக்கிரமா இறங்குவாங்க. நான் வீட்டில் பண்றோம் கேட்டேன். நான் நினைச்சேன் சகைவு வீடு ரொம்ப வசதியான வீடு போல. அதுக்கு சொல்லுறேன் ஆண்டவர் கொடுத்தாரு. என்னன்னா அவன் நேரத்தை பார்த்து அவன் சேர சொல்லி சகைவை நீ சீக்கிரமா இறங்குவா நான் விட்டுட்டாங்க. தெருவில் போகும்போது தெருவில் போய் வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த தெருவிலே மோசம். அந்த ஆண்டவருக்கு ஆசையா இருந்தா தெரியுமா? மோசமான ஊர்ல பத்தி உள்ள எவ்வளவு இருக்கிறாங்க. ஆனா உங்க மேல வச்ச நேசமாக இந்த முறை எப்படி கை கட்டுறீங்கன்னு பார்ப்போம். ஒருத்தர் கை கட்டுனா கூட இன்னைக்கு 9 மணிக்கு தான் முடியும். 9:15 9:10 முடிக்கணும். என்னன்னா பாட்டு வரலன்னா கூட பாடலாம். தேவன் மாறாத வார்த்தை கூறியவர். நீங்க பாடுங்க. வானம் போலும் முதல் வரிசையில் ஒரு பையன் எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குத்தினா நோ 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 எலக்ட்ரிசிட்டி அவன் எலக்ட்ரிக் குத்தி அது கொஞ்சம் சங்கமாயிடுச்சு. பக்கத்து டீ கட்டு போய் பார்த்துட்டு இப்படி சொல்லிட்டு எலக்ட்ரிசிட்டின்றத எலக்ட்ரிக் குத்தின்றாங்க. நம்ம எப்படி நான் சொல்ல போறோம்னா இங்கிலீஷ் வார்த்தையே வணக்கம்னு வந்து உட்கார்ந்தாங்க. யார் யாருக்கு நான் இங்கிலீஷ் வார்த்தை எப்படி தெரியும்? என் மகன் ரமேஷ் மட்டும் கிளாஸ் தான் படிக்கிறாங்க. எனக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரியும். இந்த அதிகாரிக்கு தெரியும் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் குட்டி இருக்கிறேன். அவங்க சொன்னாரா அவங்க எப்ப குட்டி அவ்வளவுதான் எப்படியாவது அவன் கெப்பாசிட்டி எப்ப குட்டி அதான் போங்க சார் சொல்லுவாங்க. எப்படி நான் இங்கிலீஷ் மாற்றுறேன் வேற எந்த படிப்புக்கா போய் நான் போது டீ குடிச்சிட்டு ஒரு சைக்கிள் வராது பெல் இல்லை போறோம் இங்கிலீஷ் வார்த்தையில போறோம் போகணும் இல்லையா? நான் இங்கிலீஷ் வார்த்தையில எப்படி அவருக்கு தெரியும்? அதான் என் பேரன் அந்த ரமேஷ் கிளாஸ்ல படிக்கிறாங்க. அவங்ககிட்ட எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிக் குட்டின்றான். உங்க மகனை கெப்பாசிட்டினா கெப்பா குட்டின்றான். நான் எப்படியா கிளாஸ் எடுக்கிறேன்னா இதையெல்லாம் பப்ளிக் குட்டி பண்ணாலும் ஒழுங்கா போய் வேலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொடுக்க முடியும். வெள்ளுடைய பாம்பு ஜீவனும் மரணமும் உங்க நாமே நிறைய நிறைய தான் இருக்கு. இந்த கிழமை நம்ம சும்மா விட மாட்டாங்க. கை 1 2 3 தேவன் மாறாத வார்த்தை கூறியவர். அந்த வீட்டு வாடகை 10,700 ரூபாய். கொரோனா சீசன்ல மீட்டிங் இல்லை. காருக்கும் 15,000 ரூபாய் தேவை, வாடகை 10,000 ரூபாய் தேவை. நான் உட்கார்ந்து கையை உயர்த்தி
எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். கர்த்தர் சொன்னாரு, ஏதாவது தேவைன்னா மட்டும் என்ன வரல, நீ பேசுல வர ஆள் இல்லைன்னாரு. உடனே கதவை நல்லா கட்டி ஜன்னல் சாப்பிட்டு என் தேவையை சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே அப்படின்னு பாடிட்டு நாலு கூட வீட்டு போனது பார்த்துட்டு அப்போ போனோம்னா பொதுவாக நான் முடிகிற வரைக்கும் என்கிட்ட பாடல் கேட்கவே இல்லை. 4 வருஷமா பாடல் கேட்கல. ஃபோன் பண்ணேன், என்ன வந்த பாரு நீங்க உலகத்தை மறந்து கடவுளை பாடுறீங்க, பாடுங்கன்னா நீங்க கொடுப்பா எப்போ கஷ்டத்தையோ அப்போ அப்ப நீங்க கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்கறீங்க. நீங்க என் வீட்டம்மா ஒரு சேர் பக்கத்துல போட்டு ஒரு இஞ்சி டீ குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த மஞ்சி குடி சொல்லிச்சு. என்ன விஷயம்னா ஓனர் கேட்கலன்னா கூட நம்ம கொடுத்துருந்துங்க. ஓனரே பேசாம ரொம்ப கேட்டாங்க. அவர் வீட்டு ஓனர், நான் வீட்டு காரணம். அது சொல்ல தர மாட்டாங்க. நான் சொல்றேன் சுகவாழ்வு அப்படின்னா நமக்கு நீதிமான்களோ தேவனுக்கு முன் மகிழ்வு கடி கொடுத்து ஆனந்த சந்தோஷம். 68:3 நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து கடி கொடுத்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். புரியுதா உங்களுக்கு? துன்மார்க்கத்துக்கு அப்படி கிடையாது. 2ஆம் வசனம், புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பேன். எல்லாம் கவனிங்க, அது தூசு. நீ தான் அந்த தூசு ஊதணும். நீ புரிஞ்சு காட்டினால நீ தூசு பிரச்சனை எல்லாம் பெருசுதான். ஆனா சிறு பூச்சி யாக்கோபு சிறு பூச்சியே பயன்படும். இஸ்ரவேல் சிறு பூச்சியே பயப்படாது. மலையெல்லாம் தூசாக்கி ஊதி போடுவோம். யாக்கோபின் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேல் பரிசுத்தமாய் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை அதனுடைய எதிர்மாக்குகிறேன். விதியை நொறுக்கி குண்டுகளை பதற்கு ஒப்பாக்கி விடுவார். எவ்வளவு பிரச்சனை ஆண்டு மாதத்துல உட்கார்ந்து அது ஊதணும்னு எதிர்பார்க்கிற சிறு பூச்சியாடி. சிறு பூக்கன்னா உன் வர என்ன உங்களுக்கு தெரியுமா? நான் உடனே வாடகை பூச்சான் பண்ணல அப்படின்னு ஜெபம் பண்ண பாருங்க. ஆண்டு சொல்ற 70 வயசாகி போச்சு, அவங்க ஒரு சொந்த வீட்டை தருது. பாபு 70 வருஷம் செல்ல நான் சொன்ன நல்லா அப்படியே நிறைவேற்று. 70 வயசு என் மூத்த மகனும் சர்ச்சுக்கு பக்கத்திலே ஒரு வீட்டை கட்டி என் பிறந்த நாளுக்கு பிறப்பு விழா பண்றாங்க. 70 வயசு ஆண்டு சொன்னத ஒரு நாள் பார்க்கணும். கொஞ்சம் லேட்டாக செய்யும்.
75 வயசுல சொல்றாரு ஆப்பிரிக்காங்க. அடுத்த முறை நான் வரும்போது சாராய ஒரு குழந்தைய வச்சுருப்பாங்க. 25 வருஷம் ஆயிடுச்சு. புரியுது? 75 வயசுல சொன்னத 25 வருஷம் போது தான் நிறைவேற்றணும். இதுக்கு இடையில அவருக்கு 100 வயசு ஆகி போச்சு, சாராய 99 வயசு ஆகி போச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னது மட்டும் மறந்து சொல்லுங்க. இது 22 வருஷம் தானே சொல்லுங்க. சொன்னதெல்லாம் இன்னைக்கு செய்யணும். புரிஞ்சு மணி கேட்டு 22 வருஷம் இது முன்னாடி சொன்னதெல்லாம் இந்த வருஷம் வாழ்ந்து காட்டுவே என்ன முழுமா கையோடு சொல்லு பார்ப்போம். எனக்கு முடியல. நான் கையை எப்படி காட்டுறேன், நீ இப்படி காட்டினா என்ன அர்த்தம்? 8 ஆகி போச்சு. பார்த்து பேசுங்க. என் சகோதரர்களை பார்த்தேன். நாங்கள் எழுந்து போனான்னு பார்த்தோம். எங்களை கட்டி வர போட்டேன். ஒத்துரை விட்டுறாதீங்க. அவங்க தான் நல்லவர்களுக்காக கிரையை சொல்றாங்க. யாருடையும் பள்ளம் இல்லாமல் இல்லை. சிறைப்பட்டவர்களை சிறையாக்குறதுக்கு பொண்ணுகளுக்கு வாங்கி வந்த வரங்கள்னா உங்க ஊழியக்காரர்களே இருக்கு. இனி நான் எப்படி கையை காட்டுவாங்க. இனி நம்பாதீங்க பாட்டு. அது ஒரு வித்தியாசம் தெரியும்னா ஒரு வயதாக்க முகத்துல இந்த முறை முகத்துல ஒரு வயதாக்க தேவி சொன்னேன். கையை எப்படி காட்டாது. இப்படி காட்டா என்ன தெரியுமா? இன்னொரு முறை இன்னொரு முறைக்கு வரக்கூடாதுன்னு எனக்கு போஸ்டும் அடிச்சுட்டு கையை வச்சு ஒரு 10 ஆள் பின்னால் நின்று கையை கட்டினா என்ன சொல்லுமா? இங்கிருந்து பத்திரமா போவாங்க. 1 2 3 கைகளை போடுது. நானும் எப்படியோ போயிருக்கேன். கையில போயிருக்கணும்னா அப்படியே கையில போட்டுதான் போடுறேன். 1 2 3 அப்பா அப்பா ஆண்கள் ரொம்ப நல்லா பண்றீங்களா, பெண்கள் நல்லா பாடுறீங்களா? ஆமென். நான் சொல்றேன் ஆண்கள் தான் நல்லா பாடுவாங்க. ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு ஆண்கள் தான் அவர் சீக்கிரத்தை ஒரு பெண் இல்லை. அதனால நீங்க தான் நல்லா பாடுவீங்க. சகோதரிகளை நீங்க தான் நல்லா பாடுவீங்க. ஏன் தெரியுமா? யோபுக்கு 10 பிள்ளைகள் பிறந்தாங்க. 7 ஆண்கள் 3 பெண்கள். 7 ஆண்கள் பேர் எழுதுல, 3 பெண்கள் பேர் மட்டும் எழுது. இந்த முறை அப்படி வாழ்ந்து காட்டு வரும்போது சகோதரர்கள் பாடுகிறா. உமாக்கு நல்லா பாடு செக் பண்ணிடுவோம். சகோதரர் வந்து
இன்னும் அது ஒரு அம்மா சொல்லுது, நீங்க இன்னும் நான் ஓவரா செய்கிறேன், நான் என்ன வருவோம்னு தெரியல. நான் சொல்லி நீங்க என்ன ரொம்ப சீக்கிரம் நாளை பற்றி கவலைப்படாதா பாடி பாடத்தில் பார்த்தீங்க செக் பண்ணி போகிறோம். ஹலோ வாய்ஸ் டெஸ்டிங் 1 2 3 இனிமேலாவது நம்ம தமிழ்நாட்டு பாஷை நமக்கு மானம் ரோஷம் சூடு மாசம் இப்படி சொன்னாங்க. பாடல் ஒரு அர்த்தம் இல்லையா? நித்திய மகிழ்ச்சி தலைமை வரும், சஞ்சய் முதல் அப்பதான் வரும். கடைசி வசனம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைமை, சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். உங்களை பார்த்தா சஞ்சலம் தவிப்பும் ஓடிய போகும். நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமை வரும். ஏன் இது வரல அப்படின்னா அந்த வழியில சிங்கம் இருக்கக்கூடாது. படிக்கலாமா? படிக்க அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டம் இருக்கும் அங்கே போவதும் இல்லை. அங்கே சிங்கம் இருக்காது, துஷ்டம் இருக்காது. உங்க தலைமுறை நித்தியம் வச்சு இது வரைக்கும் சொன்னதை நல்லா கவனிச்சவங்கதான் ஜாக்கிரதையாக கவனிக்கணும். ஒருத்தர் இப்போவே பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க எழுதிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தூங்கிட்டு இருந்தாங்க. இப்ப நரகத்துக்கு போற ஆள் எழுதிட்டாங்க. உடனே என்ன எழுதிட்டாங்க? அவங்க எழுதி கை கட்டி நிற்கிறாங்க. எல்லாம் எழுதிட்டாங்க. பிரசங்கர் கேட்டாங்கன்னா எந்த பொருட்களை கை கட்டி நிற்கிறேன்னு அவங்க சொன்னாங்க, நம்ம 2 பேரும் தான் நிற்கிறோம், எங்கேயும் ஒன்றா போறாங்க. ஒரு தூங்குறது எவ்வளவு சேஞ்சு புரியுது அவங்களுக்கு. நம்ம 2 பேரும் தான் நிற்கிறோம், எங்கேயும் ஒன்றா போறோம். எங்க சகோதரிகளுக்கு முக்காடு ஒரு வசதியா இருந்தா நீங்க தூங்குறது எனக்கு தெரியும். நம்ம சகோதரருக்கு தூங்குறாங்க தெரியும். மறுபடியும் உட்காருவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தலை ஒப்புவாங்க. என் மேல நித்திய மகிழ்ச்சி வந்துடும். புரியுது? ஆண்டவர் கேட்கிறார், அந்த காலம் எப்போ வரும்னா, நான் ரட்சகராக இருந்தா மன்னிப்பு ரட்சிப்பேன், மீட்பராக இருந்தாலும் அது என் கூட திரும்ப பாடணும். மீட்கப்பட்டவர்கள் திரும்ப படிக்கலாமா? 35 வனாந்திரமும் பாட்டகமும் கழுவடியும் கழித்து புத்தகத்தை போல செறித்து மிகுதியாய் செறித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் நீவரோனின் மகிமையும். நீங்க எப்ப பாட ஆரம்பிக்கிறீங்களோ, ராகத்தை பத்தி இவங்க கவலைப்பட்ட நமக்கு என்ன, வீட்டை பத்தி அவங்க கவலைப்பட்ட நமக்கு என்ன, நீங்க பாடிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? பாட்டு பரலோகத்துல சித்தம் என்னவோ அது பூலோகத்தில் செய்யப்படும். பரலோகத்தில் ஓயாம துடிக்கணும். நீங்க பூலோகத்துல துடிக்கணும். பூமி குடிகளை நீங்க என்ன கட்டளை எண்ணில் 148 சங்கீதம் கடைசி வசனம். வாலிபரை கன்னிகைகளே, எல்லாம் கவனிங்க. வாலிபரே கன்னிகைகளே, கன்னிகைகளே, முதிர் வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். எனக்கு புரியுது ஆண்டவரே, அவர் நாமம் மாத்திரம்தான், அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது. இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டால வாலிபர், கன்னியர், முதியோர், பிள்ளை. வாலிபர்னா கெட்டுப்போற வயசு, கன்னியர்னா கல்யாணம் வயசு, முதியோர்னா இந்த கடமைனா எப்படா முடிவு தொடர்புற வயசு.
ஒன்றும் தெரியாம உட்கார்ந்து வயசு. எல்லாருமே பாடணும். எல்லாரும் பாத்தீங்கன்னா செக் பண்ண போறோம். வானாதி வானங்கள் காட்டி உங்களுக்குள்ள இருக்கிற வெளியே என் பிரச்சனை யாராவது ஒரு பங்கு போட்டுருக்கீங்க. உங்களுக்கு புரியுது. என் மோட்டர் சைக்கிள் ஒரு தூக்கி போயிட்டான் 7,000 ரூபாய் இல்லை. நேரம் என் அண்ணனுக்கு போனேன். எங்க அண்ணன் அம்சம் வேலை செய்யறாரு. அது பேர் ஸ்டாண்டு. மோட்டர் சைக்கிள் தூக்கி போயிட்டாங்கன்னா கடன் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும்னு எங்க அண்ணன் போயிடும். ஒரு மணி நேரமா வெளியே வந்தேன். என் அண்ணி கூப்பிட்டு கேட்கிறேன், 10,000 ரூபாய் எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். என் அண்ணி சொன்னாங்க, அது உங்க மேல கோச்சிட்டு இருக்காரு, கூப்பிடுங்க அண்ணன். அது உட்காந்து ஏன்னா கோச்சிட்ட எனக்கு அண்ணன் நீங்க தான் உங்ககிட்ட கேட்காம யாருக்கு நான் கேட்கிறேன். அது அவர் சொன்னாரு, ஸ்கூட்டர் தான் தேவையா உனக்கு, என் நடந்து போய் பிடிச்சு ஒரு ஸ்கூட்டர் மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்கும். நான் என் அண்ணன் பார்த்து இவ்வளோ தான் என்ன சொன்னேன், இவ்வளவு தாண்டா நீ கடவுளுக்குள்ள அப்படி பேசலாமான்னு பாருங்க. இப்போ ஒரு கோபம் வச்சு நினச்சிட்டு அழுதுகிட்டே போய் கடற்கரை கட்டிட்டேன். 1 மணி 8 மணி இருக்கும், 9 மணி இருக்கும், யாருமே கடற்கரை இருக்கும். என்னதான் சொல்ல இது அன்பு என்று ஒன்றுமில்லை, என்னதான் பந்தம் இது பாசம் என்று எதை சொல்ல, என்னதான் பக்தி இது தேவ அன்பு எங்கும் இல்லை, என்னதான் ஜெபங்கள் இது வெற்றி எல்லாம் காணவில்லை, என்ன கண்ணோக்கும் தேவனே மௌனமாகும் இந்த விசுவாசம் உலகை என்று ஆண்டு சொல்றாரு 10 நாள் கொடுத்துருக்க அதனால உங்க தேடி கொடுப்பாங்க. சரி சுற்றுலா பார்த்து யாரு 10 நாள் நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரெயின்ல பாடிட்டே வந்தேன். என்ன கண்ணோக்கும் தேவனே நீ மௌனமா, இந்த விசுவாசம் உலகை என்று வெல்லுமா. அப்ப அழுது 10 நாள்ல 11ஆம் நாள் எனக்கு லெட்டர் வருது, ஸ்ரீ நானும் மணியும் உன்னை பார்க்க வருகிறோம் போஸ்ட் கார்டு. உடனே அன்னைக்கு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் போய் அவங்க ஆட்டோ வச்சு கூட்டிட்டு வந்தேன். வந்தாங்க, சேர்ல உட்காந்தாங்க, ஒரு டீ கொடுத்தேன். அந்த 1/2 மாசம் என் அண்ணன் குடிச்சிட்டு பையில இருந்து ஒரு 2 ரூபாய் எடுத்து கொடுத்து இதுல 30,000 ரூபாய் இருக்குது போதும். உங்க கோபம் பேசுறது தப்புங்கிறாரு பேசுறான். அவன் ஏன் கூட நீ அதுக்குரிய மரியாதை பண்ணி கொடுத்தா வந்துட்டு கத்துறது வேலையும் பிடிக்கிறாரு. அதுல வந்த பணம் தான் இது, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டான். புரியுதா உங்களுக்கு? நீங்க 10 நாள் சோகம் வந்தாலே 11 அப்பா தாங்க மாட்டேன்.
கண்ணோக்கும் தேவனே நீ பௌரமா விசுவாசம் உலகை வெல்லுமா. அவனும் பக்தன். ஆனா ஞாபகம் இருக்கு ஒரு விஷயம். பெங்களூருக்கு வரேன், முசிறி கிட்ட பஸ் வருது. ஒரு நாள் அவசரமா வந்து சார் அந்த காணல் சீட்டை போட்டு சார் என்ன நான் வெத்தலை போடுவேன், அப்பப்போ துப்புவேன், இப்போ வெள்ளை சட்டையில் தெரியும், அதனால தயவு செய்து இந்த சீட்டை கொடுத்துட்டு அந்த சீட்டில் உட்காரணும். நான் சொன்னேன், நான் பெங்களூருக்கு வர்றேன், நீ இப்பதான் பாதி ஊர்ல நாமக்கல்ல இங்கே ஏறு முடியாது. அப்புறம் புரியும், நான் அப்பப்போ எடுத்து துப்புவேன், இந்த காத்துல தெரியும் பாருங்க, எதுக்கு இவங்க கூட ரொம்ப கடுதா தெரியும். என் சீட்டு கொடுத்துட்டு அவன் சீட்டில் வந்து உட்காந்து 5 நிமிஷம் ஆகுங்க. ஒரு லாரி வேகமா தாரமான ஓடி வந்து அவன் சீட்டு மேல மோதி அவன் கை உடச்சு 5 நிமிஷம் தான் இருக்கு. சொல்லுங்க, அவனும் பிள்ளைதான். ஆனா நீங்க செல்லும் அந்த லாரி மோதும் ஒரு விஷயம் அவனுக்கு தெரியும். என்னை காப்பாற்றுறதுக்காக மேல புடிச்சேன், கண்ணி வச்சு அங்கேயும் எவன் வாங்கிட்டாலும் நீ 10 ரூபா கொடுக்குறாங்க. என்ன செய்ய அவனோட டம் வச்சு பாடுறாங்கன்னா அவர் வயிறு வச்சு மாதிரி டாக்டர் சொன்னா வயிறு வச்சு செத்து வேணும் திரும்ப எடுத்தாரு. இவர் 10 நாள் கொடுத்து பார்த்தா வயிறெல்லாம் சொல்லி சுகமாகி பொருட்களை பண்ணாரா. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு நான் சர்ச்சுக்கு தான் போனேன். அன்னைக்கு பாட ஆரம்பிச்சேன், இன்னை வரைக்கும் பாடு. ஏன் இப்படி டம் வச்சு பாருங்கன்னா வயிறு சரியா போச்சு. இந்த உலகத்தை படைச்சவர் கோடி கோடி மக்களை சந்திக்கல, உங்களதான் சந்திச்சு சொல்ல முடியாது. என்னை சந்திச்ச நோக்கம் எதுவும் அதை நிறைவேற்றணும், நாம் பாடணும். மீட்கப்பட்டவர்கள் ரட்சிப்பு வேற, பாவத்துக்கு நம்ம தான் வெளியே வந்துட்டோம். மீட்கப்பட்டா நான் துதிக்கிறவனா, ஜெபிக்கிறவனா, சர்ச்சைக்கு போறவனா மாறணும். இயேசுன்னா பாவங்களை மன்னிப்பார், கிறிஸ்துன்னா உன்னை ஜெயிக்க வச்சு பார்ப்பார். தேவனால கொண்டுதான் உலகத்தை ஜெயிக்கும். நீ தோத்து போனது உனக்கே தெரியுமில்ல, நீ தோத்து போன ஊருக்கும் தெரியுமில்ல. எப்போ எல்லாரும் பார்க்க போறாங்க, பார்த்து எப்படி ஆயிட்டாங்க. கையை வங்கி சொல்லுங்க, இனி வாழ்ந்து காண்கிறேன், சொல்றாரு. அவர் சர்ச்சைக்கு வரும்போது ஆடு, சர்ச்சைக்கு வரும்போது ஆடு மேய்ப்பட்டிருக்காரு. ஆனா வழியில் போனா ஓனாய் தெரிகிற ஆடான்னு கேளுங்க. நீங்க படிச்சா தெரியும். நான் ஆடுல ஓனாய்க்குள்ள அனுப்புறேன். அது ஒரு ஓனாய் கட்சி புதன்டாரு ஆடு தெரியுதா, என் ஆடு நம்ம பாருங்க, ஒரு முறை பஸ் சுத்தினாலே சர்ச்சை பண்ணுறது முழுசா 50,000 இருந்தா உலகமே பண்ணுறது. மொத்தம் காரியம் வந்து நான் போகிறேன். எப்போ முடிவு பத்தி நீ ஆடுனா ஓனாய் தேய்ச்சிட்டு வரணும். கையை வச்சுக்காட்டுங்க. நீ வீட்டுக்கு போனா மாடு மாடு இந்த லோகத்துல இன்னொன்று இருக்கு, அதை காப்பாற்றும். கிடையாது, உங்க லோகத்துல ஒன்று இருக்குல்ல, அது யார் காப்பாற்றுவாங்க? இன்னைக்கு எவ்வளவு பெரிய சகோதரிகள் வந்து புருஷனை சர்ச்சை வரலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அப்புறம் என்ன உங்களோட கதை இருக்கிறாரு. திருப்பூர் நான் பிரசன் பண்ணுறேன், வந்து ஐயா என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப நல்ல
இவருக்கு அது அழுது. அவர் 75,000 ரூபாய் சம்பளம் சர்ச்சு. சரி, அதுவும் தான் அவங்களுக்கு செம்பட்டிக்கு போனேன். செம்பட்டிக்கு போனால் ஒரு அம்மா ஆறாவது அழுகிட்டே இருக்கு. என்னன்னா காசு தாரா வீட்டிலே கொடுக்குறாரு. சர்ச்சுக்கு தான் வராங்க. சொல்லுங்க, என்னங்க ரட்சிப்பு? ரட்சிப்பு வேற, மீட்பு வேற. மீட்கப்பட்டவர்கள்னா முழு குடும்பமா கத்தது தேவை. இருக்கிறது எப்படியாவது அந்த ஒரு ஜோடியை கொண்டாந்து முகத்துல இன்னொன்று எல்லாம் கவனிச்சுக்கிறாங்க. இதுதான் மாட்டு புரியுது, நமக்கு புரிய மாட்டேங்குது. நீ தெருவில் நடந்தா காட்ட உன்னை நம்பி தானே அந்த தெருவில் புரிய வச்சிருக்காங்க. சொல்லுங்க, அவங்க சட்டத்துல இடம் மாட்டு ஒரு பார்த்தாரு. உங்களை அப்படியே விட்டாரு. சொல்லுங்க, ஆடை வேணா நல்ல விட்டாரு. அப்ப தெருவுக்கிறவங்களுக்கெல்லாம் யார் சொல்லுவாங்க? வழி பார்ப்போம். அக்கா நல்லா இருக்கீங்களா? இங்கே எப்படி அப்படியெல்லாம் பேச மாட்டேங்க. அந்த ரோட்டுக்கு வண்டியில் தக்காளி வந்தா போதும், கிலோ 100 ரூபாயா? நான் சத்தியமா சொல்றேன், என் தெருவில் எல்லாருக்கும் நான் பேசுவேன், நின்று பேசுவேன். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறேன். நான் நல்லா இருக்கேன், தீர்த்து வச்சிருக்கீங்களா பாருங்க. பரவாயில்லையே, இப்ப நான் ஜெபம் பண்றேன். இயேசு வந்து தீர்க்கிறவங்க பார்த்தோம்னா நீங்க சொல்ற தைரியத்திலே போதும். கழுத்த ஆண்டு கூட இருக்கிறத கேட்பாங்க. சொல்லிக்கிட்டே இருக்குமே, நீங்க ஏதாவது புரியுங்க. நம்ம தெருவில் புரியுங்களா? அப்படிங்க அப்படின்னு பேசி பாருங்க. அக்காங்க, அம்மானுங்க, அண்ணான்னு சொல்லுங்க. இல்லையா? நாளைக்கு ஒரு நாள் நியாயத்துக்கு வந்தா உங்க தெருவு பத்தி கணக்கு தெற்கு ராஜேஸ்வரி சாலமோனை பார்க்க வந்தார். சாலமோனும் பெரியவருக்கு ஒரு நாள் நியாயத்துக்கு வந்தா இந்த ராஜேஸ்வரி உங்களை குற்றப்படுத்துறான். ஒரே நாள் சாலமோனை பார்க்க எனக்கே விருதுல கிடைச்சது. காலம் முழுக்க பார்க்க முடியல. என்ன கண்ணோக்கும் தேவனே மௌனமா, எங்க விசுவாசம் உலகில் வெல்லுமா. மணி 9 ஆயிட்டா, அப்போ சென்று முடிக்க முடியுமா? ஜெபம் நடந்துச்சு. அவரால் உண்டா கடந்து நான் உண்டாக்கணும். நீ வரும்போது ஆடுதான் வழியில் ஓனாய் ஜெயிச்சுதான் வரும். நீ மாடுதான், ஆனா கூட இருக்கிற ஜோடியெல்லாம் நீ கழுவலாம். உன் தெருவில் ஏசி யாருன்னு தெரியாம தான் இருக்கு. அவங்க சர்ச்சை பண்ண மாட்டாங்க, ஆனா நீங்க யாருன்னு தெரியும்ல. ஆறாவது வந்தா மான் மாதிரி துள்ளிட்டு வரணும். நாளைக்கு அடுத்த வாரம் 6ஆவது உங்களை பார்த்தா சர்ச்சைக்கு எப்படி வந்து தெரியுமா? மாநாடு நீரோடு நீங்க துள்ளிட்டு வரீங்க. எங்க தலைவர் கேட்க என் கிட்ட விசுவாசம்லாம் துள்ளிட்டு வர்றாங்க ஏன்னு சொல்லி அவங்க கேட்க போறாங்க. யாரையாவது ஞாபகப்படுத்து. நீரோடைகளை வாங்கிக்கணுங்க. அது எங்க பேச மாட்டாங்க, பேச மாட்டாங்க, ஓடி வரணும் அப்படின்னு சொல்லுங்க. ஆடு ஓனாய் ஜெயிக்கணும், மாடு ஜோடி ஜெயிக்கணும், கழுத தெரு ஜெயிக்கணும், மாடு நீரோடை போயிடணும். ஒத்தவம் மாப்பிளை பார்க்காமலே ஆகிடுவாங்க. ஈசாக்கு தியானம் போறாரு. பொண்ணு பார்க்க அவர் வீட்டுக்கார போறாரு. ஏமா போய் என்ன உடம்புக்கு மேலே உட்காருங்க. எந்த பொண்ணுங்க மாப்பிளை பார்க்க சொல்லிடும். நீங்க நம்ம அவ்வளவு பேர் பார்த்த மாப்பிளையை நினைச்சு பாருங்க. நீங்களும் நம்ம ஆண்டவரை இன்னும் பார்க்கணும். எவ்வளவு மனம்
பிள்ளைகள் தெரியாது கவனிச்சுக்கிறாங்க. ஜல்லிக்கட்டு நாளுக்கு அவங்க பொங்கு செய்வாங்க. திரும்ப மாப்பிள்ள அடுத்த வாரம் நம்ம ஊரே நம்ம பார்க்கணும். ஜெயிப்பியாரு அது கல்யாணத்துக்கு பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு கழுவி கட்டு பொண்ணுக்கு நடுவில் ஒரு நூறுல இதை கொண்டாந்து எடுத்து சேர்க்கணும். மாப்பிள்ள நம்ம ஊர் பஞ்சாயத்து தான் பார்ப்பாங்க. நீ ஜெயிக்கணும் தான் பார்ப்பாங்க. அடுத்த வாரம் களத்தில் அந்த மாட்டை எடுத்து கொண்டு 35 பேர் பாய்ந்து வந்தாலும் சொல்லுங்க பூச்சிக்கிட்டு மாதிரி தெரிஞ்சுக்கிறது. ஆனால் உங்களை பார்த்தா தலை ஆடு மாதிரிலாம் தெரியும். ஜெயிக்கணும்னா சொல்லுங்க. சிங்கம் உங்களை பார்த்தா பயப்படணும். அங்கே சிங்கம் இருக்கக்கூடாது, குஷ்டம் இருக்கக்கூடாது. நித்திய மகிழ்ச்சி சிங்கக்குட்டிக்கு காட்சி வரும், பட்டியல வரும். ஆனால் நன்மை ஒன்றும் குறைவு மனசுக்குள்ள அகத்தை நடக்கும் போது தெரியும். ஒட்டுமாயிட்டா பாரு வெற்றியில குதிரை யுத்த நாடு காயமாக்கப்படும். ஜெயமும் ஒரு யுத்த குதிரை புரியுது. நாளை காலையிலே உங்க முகத்தை பார்த்தா சொல்லுங்க ஜபம் புரியுது. எல்லாம் கிடைச்சிங்களா? ஆடு போனா தெரியும், மாடு ஜோடி தெரியும், கழுத தெருவுக்கு தெரியும், மாடு துளிக்குச்சு வரணும், ஒட்டகம் எந்த நேரத்தில் மாப்பிளம் பார்க்காம இருக்காது. நீ குதிரை அவர் சேனைகள் கட்ட யுத்தங்கள் எல்லாம் அவர்தான் ஜெயிப்பார். சிங்கம் யூதா நீ பால சிங்கம் எதை கலந்து கொண்டு ஏறி போன போறவன கடைசிங்க மாதிரி ஆயிடுவேன். என்னடா கேட்கிறது? யூதா பாலசிங்கம் நீ இதை கலந்து கொண்டு ஏறி போனா சாப்பிட்டு உடனே கட்டுனது ஏற்க மகனே சிங்கம் போலும் சிங்கம் போலும் மனைவி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வர வரைக்கும் செங்கோல் யூதாவிற்கு நீங்குவதும் இல்லை. பாட்டி பாட்டிய மூவையில தான் செங்கோல் இருக்குது. நீ வசனம் கேட்கும்போது சிங்கம் மாதிரி பண்ண சாப்பிட்டு கட்டில பட்டோட கடைசி மாதிரி ஆகிடுது. என்னடா லட்சியம் ஒரு தூக்கம் முடிஞ்சோன்னா சிங்கம் துஷ்ட சிங்கம் உங்களை பார்த்தா பயப்படும். இன்னைக்கு ராத்திரி மட்டும் ஏதாவது பெண்ணில தூக்கிட்டு போறேன்னா அதெல்லாம் முடியாது. ஒண்ணு ஏற்கனவே ஒரு மரம் இருக்காங்க அந்த மலைக்கு போய் சொல்றதுக்குள்ள ஒரு மலைக்குள்ள போயிட்டார். அங்க ஒரு புகை இருக்கு, மலைக்குள்ள போயிட்டார். பனி நிறைய பெய்யுது. இந்த ஊரே பேசினான். அந்த மனுஷனை நம்ம போய் தெருவுக்குள்ள விடல. அவன் போய் காட்டுல இருக்கிற அந்த மரமா இருக்கிற தொகையில போடுறாங்க. பொழுது விட்டோட எல்லாரும் மரமலை ஏறி புகை வாசல் எடுத்து பார்க்கறாங்கன்னா ஒரு குழி வெளியே வருது. அது 9 வரைக்கும் இருக்கும். அந்த குழி அந்த புகை இருக்கிறதுனால அது கூட பணம் தெரிய வருது. இது வெளியே வந்த உடனே இவனால பார்த்து ஓடுறான் குழி. அவ்வளவுதான் சாமி சன்னியாசி காரி கட்டான்னு பார்த்தா அவர் தூக்கு கறந்து கண்ணு கறந்து இப்படி வந்து என்ன இவர் போய் தூங்கும்போது
சிங்கங்களின் வாசஸ்தலம். இங்க வந்ததெல்லாம் சிங்கக்குட்டி. அங்கதான் ஒரு சூப்பர்வைஸ் பண்றதுக்காக தான் ஆக்ஷன் ஒண்ணு ஒரு கையை பிடிச்சி காட்டுறது. அவன் கையை பிடிக்கிற மாதிரி கையை காட்டணும். சொல்லுறேன் 1 2 3 ஆக்ஷன். அவங்க எடுக்க போல அவங்க என்ன விடுதலை கேட்டாங்க, என்ன அற்புதத்தை எதிர்பார்த்து அவங்க அவங்களுடைய கண்ணு திறக்கிறது போல ஒரு இமை பொருள் அன்புரை அவங்களை விடுதலை அவங்க வீட்டுக்கு போல சௌக்கியம், ஆரோக்கியம், சமாதானம், சத்தியம் சம்பூர்ணமா தந்துருக்காங்க. சிங்கக்குட்டிகளுக்கு வந்து தாட்சி போராண்டவர் ஜெயிக்கணும், ஜெயிக்கணும் ஆண்டவர், ஜெயிக்கணும் ஆண்டவர். நித்திய மகிழ்ச்சி என்ன பார்க்காதீங்க, நித்திய மகிழ்ச்சி அவங்க தலைவர் வந்து அவங்க நல்ல பலத்துக்கு ஓடிக்கணும். கையை பிடிக்காது சொல்லிட்டு என்ன பார்க்க கையை ஒரு கையை வைக்க கையை பிடிச்சிங்க பார்த்து ஓடி பண்ணிட்டு ஒரு கை துப்புனா ரெண்டு அதான் தேவன் நீர் என்னுடையவர், மாறாத வார்த்தைக்குரியவர், வானம் பூமி என்றும் இருந்தவர், ஜெபம் கேட்பவர். சிங்கம் வெற்றிக்கிறது. யார் பயப்படாம இருப்பாங்கன்னா இங்க இல்ல, எப்படின்னா உங்க வீடு அங்க எழுந்து உட்கார்ந்து ஆடு வரணும், ஜெபம் வரணும், அப்படி முடிச்சுட்டு வெளியே போகணும். நீங்க வெளியே பொறுத்து போகணும், பொழுது கண்டு எடுக்கணும். துன்பாக்கெல்லாம் அவங்க பார்த்து கை தடுப்பது இங்கே அவங்க மேல படுற மாதிரி தேவன் நீர் என்னுடையவர். சவுண்ட் செட்டுக்காரர்கள் கேட்கிறேன். அருள் சவுண்ட் செட்டுக்காரரு முன்னாள் இது வரைக்கும் வரல, வந்து உங்களை மாதிரி அவர் கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த சவுண்ட் விட நம்ம சவுண்ட் பிடிச்சிருக்கு. 1 2 3 தேவன் நீர் என்னுடையவர். மந்திரி ஓடனா 3 பேர் இருக்கிறாங்க. ராஜாவை நம்ம பார்க்கணும், அவர் தூங்குறாரு. அவருக்கே ஒரு பிரச்சனை, போய் வேலையை கல்வி வந்து விட்டாங்க. மந்திரி அடுத்த நாள் பொழுது கூட கேட்க மகாராஜா. மந்திரி போய் 5 கிலோமீட்டர் புரியல உங்களுக்கு. ராஜா தூங்குறாரு, டிஸ்டர்ப் பண்ணாரு. எல்லாம் பொழுது விடியலையா. 3வது நாள் மந்திரி ஒரு தரவேட்டு வச்சுட்டு ஒவ்வொருத்தரையும் அடிச்சாங்க. சொன்னா விளங்காத இவங்க அடி தாங்க மாட்டோம். மகாராஜா மகாராஜா ராஜா எழுதிட்டாங்க. உப்பரி இருந்து கூப்பிட்டாங்க. என்ன why there is commotion at my gates, why there is a show அப்படின்றாங்க. இந்த 3 பைத்தியக்காரங்க காலையில வந்து ஓடி விட்டு மகாராஜா மகாராஜா என்ன பாருங்க. ஒன்றில் மகாராஜா அரண்மனை சுற்றி காடை என்கிட்ட கொடுங்க, நான் வயலாட்டு பயிரெல்லாம் விளைய செய்து ஒரு கல்யாணம் அரிசி பருப்பெல்லாம் கொடுப்பேன். ஒரு 10 வருஷம் என்கிட்ட விட்டுருங்க. அப்பா என் அரண்மனை சுற்றி அழகாக்கணும்னு ஒரு ஆள் வந்து சுத்திச்சாரு. இன்னொரு ஆள் ராஜா
ராஜா சொல்லுப்பா, ராஜா கிட்ட காது கேட்டீங்க வந்து ராஜா சொல்லுப்பா. ஒண்ணு ராஜா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை? நீங்க என் வீட்டுக்கு வந்து என் கையால ஒரு டீ குடிச்சிட்டு போகணும்னு ஆசை. மந்திரிக்கு கடைக்கு தெரியாது, நீங்க வீட்டுக்கு ராஜா வந்து டீ குடிக்கணும். ஒத்துக்குங்க. ராஜா சொன்னாரா, செப்டம்பர் மாசம் 1ஆம் தேதி உங்க வீட்டுக்கு வரட்டாங்க. பொண்ணை கொடுத்தாங்க. அவங்க போன அடுத்த நாளுக்கு ஒரு 10 பேர் வந்து அவங்க வீட்டை சுத்தம் பண்றாங்க. ராஜா வந்து டீ குடிக்கணும். ராஜா அப்படி நல்ல ரோடு சரி பண்றாங்க. ராஜாவை சுத்தி காடு இருக்கக்கூடாது, காடு வீடு ரோடு மொத்தம் சரி பண்ணிட்டாங்க. ராஜா உட்கார்ந்து ஒரு நாற்காலி போடும். ராஜா வந்து ஒரு டீ குடிக்க கூட அவன் வீடு ரோடு காடு ரெண்டு பேரும் வச்சு ஜெபம் பண்ண போறோம். ஆமென். ரெடி ஆகிட்டீங்களா? நீங்க ரெண்டு பார்க்காதீங்க. கை வச்சு கை வலிக்கும். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் சத்தியம் நாங்கள் கடைசி காலம் வந்திருக்கிறோம். இந்த வருகைக்கு சீக்கிரம் இருக்கிறதா ராஜ்யத்தின் சுவிசேஷம் தீவிரமாய் பரவுகிறோம். லட்சங்களாக இருக்கும் பிள்ளைகள் சத்தியத்தை அறிவில வளர வேண்டும் என்று முயற்சியில் பிரயாசங்களிலே கருத்திற்கு பலத்தையிலே சிறியாக இருக்கிறோம். நிச்சயமாக மாஸ்டரை கொண்டிருந்ததுக்காக சொல்லிக்கிறோமா நோக்கத்தோடு அதை கேட்டால் பிரத்யேகமாக அபிஷேகித்து இன்னும் 1000-16 பேருக்கு பிரயோஜனமாக அந்த கரத்திலிருந்து பயன்படுத்தபடியாக சொல்லிக்கிறோம். நாம் வாழ்வோது மீட்டு கொண்டே ஆத்மா கெம்பீரித்து மகிழும் என்று நினைக்கிறார்கள். நாம் தரப்பிலே எல்லா நேரத்திலும் ஆண்டவரை நாம் உயர்த்தி பிடிக்க நமக்கு மையப்படுத்துவதும் சிந்திக்கிறோம். பவுலும் சீதாவும் நடு ராத்திரிலே தேவனை துதித்து பாடி அதை மையப்படுத்துவது ஆண்டவரே அசைத்ததை வாசிக்கிறோம். நாம் தரப்பிலே தேவனை துதித்து பாடி மகிழ்ப்படுத்துவது எல்லா தடையும் உடைக்கப்படும், எல்லா ஒரு அசைவு உண்டாகும் என்பதை அறிந்திருக்கிறோம்ப்பா. அந்த பவுலின் சீராக கட்டிட மாத்திரமல்ல, சிறைச்சாலை எல்லாரும் கட்டுவதும் அகற்றப்பட்டது அதை நீங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. எல்லா கதவுகளும் திறந்தது என்று வாசிக்கிறோம்ப்பா. எல்லாரும் விடுதலையாக்கப்பட்ட வாசிக்கிறோம்ப்பா. அவ்விதமாக தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் சிறையில் அடைப்பட்டது போல பல கோணத்தில் பாதிக்கப்பட்டு வேதனையோடு காணப்படுகிறார்கள்ப்பா. நான் பாடி துதிக்கும் போது, பாடி நமக்கு உயர்த்தி பிடிக்கும் போது எல்லாம் ஒரு அசைவு என்பதை அறிந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா கதவும் திறக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம்ப்பா. எல்லா தடை உடைக்கப்படும் என்பதை அறிந்திருக்கிறோம்ப்பா. அன்றைக்கு வேறு வாசிக்கிறவே ஆச்சரிப்பு கூடாரத்தை சீனவனை நிறுத்தினபோது தேசம் அவர் வசமாயிற்று என்று வாசிக்கிறவா. தேசம் ஒவ்வொரு வசமாக இருக்கிறார்களே ஒவ்வொரு சந்திக்கிறாங்க. எல்லாரும் பயமடைந்து நமக்கு தோன்றி இருக்கிறது என்றும் தேவன் தன் ஜனங்களை சந்தித்ததாக சொல்லி தேவனை மைபிடித்தினால் வாசிக்கிறவா. தேவன் தன் ஜனங்களை சந்திக்கிறாங்க. நீ சந்தித்தா நிச்சயம் ஒரு மாற்றம் உண்டாகும். நீ சந்தித்தா ஒரு வீழ்ச்சி உண்டாகும். நீ சந்தித்தா ஒரு அசைவு உண்டாகும். நீ சந்தித்தா தேசம் வசம் ஆகும். ஆண்டவரே, கருத்து நீட்டி திடீர்னு சொல்லிக்கிறோம். இந்த கூட்டத்தை வெளிக்கொண்டது ஜெபிக்கிறோம்ப்பா. கூட்டத்தை கலந்து ஒவ்வொருவரும் ஒரு கருத்தை வைத்து ஆசீர்வதிக்கும் சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய பெருமூச்சு கேட்கிறவரே, கொலைக்கு நியமிக்கப்பட்ட விடுதலையாக்குகிறவரே, கர்த்தர் தம் தனத்தை அது பெருமூச்சை கேட்டு விடுவிக்கிறவரே, ஒரு கருத்தை பலத்தை சொல்லிக்கிறோம். எல்லா தீமையை விலக்கி காத்து வருகிறாங்க. கர்த்தர் கொலையெல்லாம் நிறைவாக்கி சொல்லிக்கிறோம். இந்த பட்டணத்தில் அனைவரும் ராஜ்யத்தை சுவிசேஷம் பரவணும். அனைவரும் சுரங்கத்தால் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியாது. சுவாக்கியத்தை பாக்கியத்தை கொடுத்து சொல்லிக்கிறோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எவ்விதத்தோடு அர்ப்பணம் செய்யுங்கப்பா. ஒரு கம்பீர அருளை உண்டாகட்டும். கர்த்தர் உயர்த்தத்தை பலத்தை சொல்லிக்கிறோம். சகல
ஜெபித்து நாம் கடந்து செல்லலாம். சில காரியங்கள் நமக்கு இருக்கிறபடினால தயவு செய்து நாம் அணுகுவோம்.